அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு வேலைவாய்ப்புக்கு அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்க, ஸோ எப்போ நம்ம அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சி இந்த தடவை கொடுப்பாங்க, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இந்த தடவை ஒதுக்குவாங்க, ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ ஏஜ் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும், அது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்குவாங்க, ஸோ இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும் இந்த ரேஷன் கடை வேலையை பற்றி இல்லையா. ஸோ இதுக்காக தான், இந்த வேலைக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு வழியாக இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக துல்லியமாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் ஸோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசு துறை நோட்டிஃபிகேஷன் என்ன, ஸோ அப்டேட் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறையின் கீழே தான் வருது. ஸோ அதில் கூட்டுறவுத்துறை ஜாப் அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா. கூட்டுறவுத்துறையின் கீழே இயங்கக்கூடியதான் இந்த ரேஷன் கடை எல்லாமே. ஸோ அதனால் கூட்டுறவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடியதான் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2024 டு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 7,500 வேக்கன்சி பக்கமாக வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது என்ன, எப்படி, எவ்வளோ வேக்கன்சி, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன போஸ்டிங்க்கு இதை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விற்பனையாளருக்கு, அதாவது சேல்ஸ் பர்சன் விற்பனையாளர் பதவிக்கு, பேக்கர் கட்டுனர் பதவிக்கு, ரெக்கார்டு கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, செக்யூரிட்டி அண்ட் வாட்ச்மேன் இந்த பதவிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2 போஸ்டிங் மட்டும் தான் கொடுப்பாங்க. விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதிகமாக 5 போஸ்டிங்காக வெளியிடுறாங்க. வேகன்சியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தடவை 7,500 பக்கமாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டாக கொடுக்குறது. அதே மாதிரி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூனில் தான் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து சேலரி பேஸ்டாக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ரெக்கார்டு கிளர்க்கு, ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சேலரி பேஸ்டாக வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆஃபீஸ் ஒர்க்குன்றதுனால. ஸோ விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுநர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மினிமம் சேலரியே 5,000லேருந்து 10,000த்துக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அது வந்து வரல. இந்த மாதம் செப்டம்பரில் வரும்னு பார்த்தோம். ஸோ அதுலேயுமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா இன்னுமே வரல. இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகளுமே குறைவு தான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கூடிய விரைவில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்போ வேணால் வரும். வந்த உடனே கண்டிப்பாக நமது சேனல் தான் முதல்ல வெளியிடுவோம். ஸோ எல்லாருமே நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனே வீடியோ போட்ட உடனே இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்குப்பீங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுற வீடியோ வேணுனாலும் கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணுற வீடியோ போடுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க நம்மளை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளை வந்து அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்ளை பண்ணிட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு நாள் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ண எல்லாருமே இன்டர்வியூ கூப்பிட்டு அதில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க் போடுவாங்க, பர்சன்டேஜ் லெவலில் போடுவாங்க. ஸோ அதில் வந்து எடுக்கிற மார்க்கையும் சேர்த்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் பண்ணி ஸோ டாப் மார்க் யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஜாப் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங்க்கலான்றது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். சேல்ஸ், அதாவது விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கு, ரெக்கார்டு கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, செக்யூரிட்டி அண்ட் வாட்ச்மேன் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனாக்கா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 8th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து 10th 12th டிகிரின்னு சொல்லிட்டு எது வேணால் படித்து முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா சேலரி பேஸ்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கனாக்கா ரெக்கார்டு கிளர்க்கு, போஸ்ட் அசிஸ்டண்ட் இவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா 16,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கு மட்டும் மினிமம் 4,000லேருந்து 6,000த்துக்குள்ள தான் சேலரி இருக்கும்ன்றதை
தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதான் அப்டேட். ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.